நல்லவர். परमेश्वर अच्छे हैं, அவர் கிருபை என்றும் உள்ளது. उनका कृपा अधिक है. ஆமென். ஹalleluya हालेलुया. ஹalleluya. சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹalleluya சொல்லுங்க. आनंदित हालेलुया बोलेंगे. ஹalleluya. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிப்போம். अपन पढ़ेंगे. ஆமென். சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதின் 9ஆம் வசனத்தை நாம் எடுத்துள்ள வாசி. புக் ஆஃப் சகரியா சாப்டர் 9 வெர்ஸ் 9. சீயோன் குமாரத்தியே மிகவும் கடிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அங்கே வேத விதமாக சொல்லுகிறது, वचन अपन को ऐसा बोलता है, சீயோன் குமாரத்தியே, सिय्योन की कुमारी थी, நீ மிகவும் களிகூறு, तू बहुत आनंदित हो जा. எருசலேம் குமாரத்தியே, यरूशलेम की कुमारी थी, ஆமென், கெம்பீரி. तू आनंदित हो जा. ஏன் ஆண்டவர் சீயோன் குமாரத்தை பார்த்து சொல்ல क्यों வேண்டும்? परमेश्वर सिय्योन के उन लोगों को देखकर बोलते हैं? ஏன் அவர்களை பார்த்து மிகவும் களிகூறு என்று சொல்ல क्यों வேண்டும்? उनको देखिए बोलते कि आनंदित हो जाओ करके? எருசலேம் குமாரத்தை பார்த்து கெம்பீரி என்று சொல்வதற்கு காரணம் என்ன? क्यों यरूशलेम को देखकर ऐसा बोलने का कारण क्या है? ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு कि परमेश्वर ஆமே வருவதற்கு முன்பதாக 500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே आने के 500 साल पहले இந்த சகரியா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசுவை குறித்து முன்குறிவித்தார். का तीर्कदर्शी परमेश्वर के बारे में लिखा है. ஆமே அவர்கள் தீர்க்க தரிசனமாக உரைத்தார்கள். उन्होंने परमेश्वर की भविष्यवाणी लिखी थी. ஏனென்றால் சீயோன் குமாரத்தின் வாழ்க்கையில மிகவும் வேதனையான சூழ்நிலைகள் இருந்தன. सिय्योन की इसमें बहुत सारी कठिनाइयां थी. எருசலேம் குமாரத்திற்குள்ள மிகவும் பாடுகள் வேதனைகள் இருந்தன. यरूशलेम की इसमें बहुत सारे दुखी था और कठिनाई था. அதனால் தான் அங்கே வேதம் விதமாக சொல்லுகிறது, इसके लिए वचन अपन को इस तरह நீ बोलता है, அவனுடைய வாழ்க்கையில வரப்போகிற மேலான நன்மைகளை நினைக்கும்படியாக अपनी जिंदगी में आने वाले अच्छे से நீ மிகவும் களிகூறு என்று तू சொல்லுகிறார். बहुत आनंदित हो जा करके बोला है. வாசிப்போம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் अपन लोग पढ़ेंगे ईसाया का पुस्तक 3ஆம் அதிகாரம் 3रा अध्याय அதிலே வாசிங்க 16ஆம் வசனம். 16 वर्ष पढ़ेंगे 16वां वचन. கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஆம், கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாக நடந்து தங்கள் கால்களில் சிலம்பி ஒலிக்க தெரிகிறார்கள். ஆதலால் சீயோன் குமாரத்தின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். அந்நாளிலே அவர்களுடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிரட்சித்தாக்குகளையும் ஆரங்களையும் அஸ்தடங்களையும் ஆம் சிரபூசணங்களையும் ஆம் 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 தாயத்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும் ஆம் 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 கண்ணாடிகளையும் குல்லாக்களையும் போது முழுமையாக அவ்விதமாய் சீயோன் குமாரத்தினுடைய சூழ்நிலையை பற்றி சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் சீயோன் குமாரத்தி அவ்விதமாய் ஒய்யாரமாக நடந்தவள். सिय्योन की जो महिला थे उन लोग बहुत ऊंचा चलते थे. அம்மே கழுத்தை நெரித்து நடந்தவள். वो मतलब की घमंड में होकर चलते थे. கண் மிரட்டி நடந்தவள். वो आँख को मटकटी करके चलते थे. அம்மே ஒய்யாரமாக சிலம்பம் ஒலிக்கும்படியாக தெரிந்தவள். और घुंघरों के चमकाती हुई टुक टुक चलती थी. ஆனா அவளுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றிலும் பார்க்கின்ற பொழுது उनकी सारी परिस्थिति देखकर அவள் தேவனுக்கு பிரியமில்லாதவளாய் காணப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். परमेश्वर के प्यार के इंसान नहीं थी. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 4 अध्याय 3 वचन पढ़ेंगे. அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிக்கும் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கி போடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் அழுக்கை எல்லாம் கழுவுகிறார். परमेश्वर यहाँ पर सियोन के जो भी पाप थे उस पाप को सारे को डुला रही है. ஏசாயா 62 அதிகாரம் 11 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. यशायाह के पुस्तक में 62 वर्ष चैप्टर पे சீயோன் குமாரத்திற்காக ஒரு ரட்சிப்பு வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். सियोन के पुत्रों के लिए उद्धार आ रहा है करके. புலம்பல் 1 அதிகாரம் 6 வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது पुलंबल की किताब पे पुलक पढ़ रहे पहला अध्याय में அவருடைய வாழ்க்கையில அழகெல்லாம் அற்று போனது. उनके जितना भी सुंदरता पूरा सुंदरता दखते दखते जा रहा था. அமே 17 வசனத்தில் வாசிக்கும் பொழுது சீயோன்களுடைய குமாரத்தை தன்னுடைய கைகள் எல்லாவற்றையும் அமே எல்லா காரியங்களிலும் அவள் விரிக்கத்தக்கதாக பலவிதமாக ஆண்டவர் சொல்கிறார். உன் கைகளை விரித்து ஆண்டவருக்கு முன்பதாக ஏறடு என்று சொல்லுகிறார். 17 वचन में लिखता है सियोन के पुत्री महिलाओं के लिए तुम्हारा हाथ को आगे कर परमेश्वर से मांगो. புலம்பல் 2 அதிகாரம் 8 வசனம் 10 வசனம் 13 வசனம் 18 19 ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கின்ற பொழுது दूसरा अध्याय में 8वां 10वां ये सब वचन में पुलक पढ़ेंगे तो சீயோன் குமாரத்துடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. सियोन की पुत्रियों की जिंदगी के बारे में बहुत लिखा है. ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில இருந்த எல்லா சூழ்நிலையும் மாற்றினார். परमेश्वर उनकी जिंदगी में क्या क्या परिस्थिति थी सारे परिस्थितियों को बदलाव ஆமே அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்க उनकी ஆரம்பித்தார். जिंदगी में परमेश्वर ने उड़ा देना शुरू किया. அவருடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவங்கள் இருந்ததை ஆண்டவர் மாற்றினபடியால் परमेश्वर की इच्छा के अनुसार नहीं करने वाला कार्य बहुत सारे था. फिर ஆண்டவர் சொல்கிறார். செப்பனியாவின் புத்தகம் 3 அதிகாரம் 14 15 வசனத்தை வாசிப்போம். सपने के पुस्तक में 3 अध्याय में 10वां वचन पढ़ेंगे. வாசிங்க. கர்த்தர் எருசலேம் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். சோதரஹமே ஹalleluya. வாசிங்க 14 வசனத்தை. சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூர் என்றார். ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ये प्रिय परमेश्वर की लोगों, ஆண்டவர் சீயோன் குமாரத்தை பார்த்து மிகவும் களிகூர் என்று சொல்வதற்கு காரணம் परमेश्वर सियोन वाले लोग को देखकर बोलते कि जय जयकार करो करके बोलते. தேவன் அவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா பாவங்களையும் சாபங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் அவன் கழுவினபடியினால் நீ மிகவும் களிகூர் என்று சொல்லுகிறார். परमेश्वर उनकी जिंदगी में जितना भी पाप था वो सारे पाप को धुला दिए थे. इसके लिए उनको बोलते थे பாடி என்று சொல்லுகிறார். तो ऊंचे 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 स्वर से गा करके बोलते हैं. சகேரியா 2:10 எவ்விதமாக வாசிக்கிறோம். सगरिया के पुस्तक में 2 अध्याय में 10वां वचन में சீயோன் पढ़ते हैं குமாரத்தை கம்பீரித்து பாடு என்று சொல்லுகிறார். सियोन के पुस्तक तो मतलब कि ऊंचे आवाज से जय जयकार करके परमेश्वर को आनंदित कर करके लिखा है. ஆண்டவர் அவிதமாக பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆனபடியினால் परमेश्वर उसी तरह से बड़ा कार्य करने के लिए ஆண்டவர் சீயோன் குமாரத்தை பார்த்து சொல்லுகிறார். सियोन की पुत्रियों को देखकर परमेश्वर बोलते நீ हैं மிகவும் களிகூர். तो बहुत आनंदित कर. ஆமே நாம் தேவனுடைய சமூகத்தில் களிகூறும்படியாக அவருடைய சூழல் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். हम परमेश्वर के सम्मुख में आनंदित होने के लिए परमेश्वर जो भी परिस्थिति अपनी जिंदगी में सारे चीजों को बदलाव दिए. அதனால தான் ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறார். इसलिए परमेश्वर ऐसे बोलते हैं. ஆமே சீயோன் குமாரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். सियोन पुत्रियों को देखकर बोलते हैं. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 4 வசனத்தில் मत्ती के किताब में 21वां अध्याय में 4वां वचन में पढ़ेंगे. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய். ये तेरा राजा बहुत शांत स्वभाव के है. ஆமே சாந்த குணமுள்ளவராய் அவர் உன்னிடத்தில் वो வருகிறார். बहुत शांत स्वभाव से तेरे पास आ रहे हैं. ஆமே அவர் சாந்த குணமுள்ளவராக வருகிறார். इतने शांत स्वभाव से वो तेरे पास आ रहे हैं. ஏனென்றால் முந்தின நாட்களில் அவர் உன்னுடைய வாழ்க்கையில பலவிதமான நியாயங்களை கண்டிப்பான காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில செய்திருந்தார். क्योंकि इसके पहले के समय में परमेश्वर ने तेरे साथ बहुत क्रोधित राजा की तरह व्यवहार किए थे. வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்கள். आप लोग पढ़ेंगे जॉन का किताब 12वां अध्याय 14वां वचन. அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டி மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். ஹalleluya.
ஹalleluya Hallelujah. ஆண்டவர் சொல்லுகிறார் परमेश्वर बोलते हैं சீயோன் குமாரத்தியை பார்த்து सिय्योन की पुत्री को देखकर நீ बोलते हैं பயப்படாதே तू डर मत ஹalleluya Hallelujah. இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் आज हमें देखकर परमेश्वर நீ बोलते हैं பயப்படாதே आप लोग डरो मत பக்கத்துல உங்களை கையை பிடித்து சொல்லுங்க நீங்க बाजू में वाले को பயப்படாதே हाथ पकड़ के ஹalleluya बोलो, डरो मत। மத்தரோ ஹalleluya बाजू वाले நீங்க को हाथ पकड़ के பயப்படாதே बोलोगे ஹalleluya ஹalleluya காரணம் ஆண்டவர் தம்முடைய அம்மே குமாரத்தியை பார்த்து சொல்லுகிறார் परमेश्वर उनकी पृथ्वी को देखकर बोलते நீ हैं பயப்படாதே तू डरो मत ஏனென்றால் உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் क्योंकि तेरा राजा तेरे पास आ அவர் रहे हैं சாந்த குணமுள்ளவராக वो बहुत शांत स्वभाव के हैं। அவர் நம்மிடத்தில் பவனியாய் वो வருகிறார் हमारे पास इकट्ठा होकर आ रहे அவை हैं 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 2000 साल के पहले ஆண்டவராகிய இயேசு परमेश्वर அவர் அவிதமாக அவர் ராஜ பவனியாய் வருகிறார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தபடியே भविष्य ने लिखा था परमेश्वर भवनी के द्वारा आ रहे करके அவர் எருசலேம் வீதியிலே वो यरूशलेम की चौराहे पर அமேவிதமாக அவர் பவனி வந்ததை நாம் பார்க்கிறோம் यरूशलेम की चौराहे पर वो आए हुए करके आप लोग देखते हैं அப்ப ஏனென்றால் ஜனங்கள் இயேசுவை எப்பொழுது அவரை பிடிக்கும்படியா வகை தேடினார்கள் पर उन लोगों को यीशु को कैसे भी पकड़ना करके बहुत सारे रास्ता ढूंढ रहे थे ஏனென்றால் உலகமே அவருக்கு பின்னாலே போகிறது क्योंकि पूरा दुनिया उनके पीछे था அவர் ஒரு ராஜ்யத்தை கட்டி விடுவாரா वो एक राजा को एक राजस्थान को बन देंगे क्या அமே இப்படி என்று சொல்லி பல கலங்கினார்கள் वो बहुत सारे लोग डर रहे थे இயேசு சொன்னா என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல परमेश्वर बोले कि मेरा राज्य इस दुनिया में नहीं है அமே அவிதமாக அவர் ராஜாவாக இருக்கிறார் वो राजा थे அதனால்தான் அவர் ராஜாவாய் वो இருக்கிறபடியினால் राजा थे इसके लिए அவர் அவிதமாய் பவனியாய் வருவதற்காக वो भवनी के द्वारा आने के कारण அவர் மறுபடியாய் ஆயத்தமாகிறார் वो आने के समय का तैयार होने के लिए மார்க் எழுதின சுவிசேஷம் आप लोग पढ़ेंगे मार्कुस की किताब 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 11 अध्याय पे दूसरा वचन सामने உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத அமே ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவர் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் அவன் உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் ஹalleluya हालेलुया ஹalleluya Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே परमेश्वर के लोगों அவன் ராஜா வர வேண்டும் என்று சொன்னால் राजा अगर आना के लिए चाहते हैं तो அவன் ராஜ்ய பதவியான மேன்மையாய் பவனியாய் வர வேண்டும் वो राजा के इसमें बहुत भवनी के द्वारा आना चाहिए ஆனால் இவரோ அமைவிதமாக கழுதையின் மேல் ஏறி வருகிறார் यही गड़ी के ऊपर चल के आ रहे चढ़ के आ ஏன் रहे அவர் கழுதையை விரும்பினார் क्यों वो गड़े को क्यों चाहे थे அவர் தாழ்மை உள்ளவர் என்பதை அம்மை அறியும்படியாக क्योंकि वो गमन नहीं करते इसके वो जानने के அம்மை लिए உலகத்தின் ராஜாக்கள் दुनिया के राजा को देखेंगे तो நம்முடைய வாழ்க்கையில பவனியில் வர வேண்டும் என்றால் वो अगर किधर जाएंगे तो அவர்கள் குதிரையின் மேல் வருவார்கள் वो मतलब की हॉर्स के ऊपर आते रहेंगे घोड़े के ऊपर ராஜாவை கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு राजा को अगर कोई मर्यादा करने के लोगों के அவனுக்கு लिए ராஜா ஏறக்கூடிய குதிரை वो राजा के लिए चढ़ने के लिए घोड़ा அந்த ராஜா அந்த குதிரையானது மிகவும் அலங்கரிக்கப்பட்டு वो घोड़ा पूरा सजावट करी हुई அவை रहेगी அவை அந்த வீதிகளில் அவை உலாவி கொண்டு வருவார்கள் वो रास्ते में पूरा घुमाते घुमाते வாழும்படியா ஒரே பாதையில நடக்கிறோமா परमेश्वर की इच्छा के अनुसार एक ही रास्ते में चलते आ रहे क्या அல்லது இருவழியில நடந்து கொண்டு नहीं இருக்குமா तो दोनों रास्ते में चलते आ रहे क्या அம்மை நோய்க்கும் பார் பியாய்க்கும் பார் मतलब की रोग के लिए भी देखो और ये इसके लिए ஆற்றுல ஒரு கால் சேற்றுல ஒரு கால் मतलब की नदी में भी एक पैर और कीचड़ में भी एक पैर இப்படி நம்முடைய இருவழிக்கு ரெண்டு தோணியில கால வைத்து இருந்தோமானால் ऐसा दोनों जगह पर पैर रखेगी तो அம்மே ஒரு தோணி வேகமா இழுத்து போகும் एक तरह पैर रखेगी तो फटफट खींचते जाएगा உதாரணி விழதான் செய்யணும் फिर आप उनको नीचे गिरना ही ஆனா चाहिए ஆண்டவராக இயேசு இந்த கழுதையின் நிலைமை பார்த்தார் बट परमेश्वर एक गधे का जो चीज था वो देखे थे ஏற்கனவே அது கட்டப்பட்ட நிலைமையில ये இருக்குது पहले से वो बंधन के इसमें था ஆனா அந்த கழுதையை எப்படியாவது கட்டவிழ்க்க वो வேண்டும் गधे का कैसा भी करके वो बंधन को तोड़ना चाहिए அது நினைக்கிறது இந்த பாதையில போகவா அந்த பாதையில वो போகவா सोचता है कि मुझे ये रास्ते में जाना है कि और रास्ते में जाना है அம்மே நீதியின் பாதையில ஜீவன் உண்டு नीति के रास्ते में जीवन है அந்த பாதையில் மரணம் இல்லை वो रास्ते में मृत्यु नहीं है கேட்டுக்கு போகிற வாசல் விஸ்தாரமான வாசல் जब आप लोग पापों के रास्ते में जाते हो बहुत अधिक बड़ा है அம்மே அந்த வாசல் வழியா வழிகிற பாதை வழியா பிரவேசிக்கிறவர்கள் वो दरवाजे के रोड से जो भी अंदर जाते हैं அது விஸ்தாரமாக वो நடப்பார்கள் बहुत अधिक से हम लोग चलते जाते ஆனா हैं அது அது விதமாய் பாதாளத்துக்கு நேராய் கொண்டு वो போகும் सीधा अपने लिए इसमें
पाप को इसमें जाती है। கர்த்தர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த பாதையில நடப்போமே ஆனால் परमेश्वर के वचन के द्वारा उनके रास्ते में चलेगी तभी இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. बहुत इकट्ठा के रास्ते से आप लोग चलते जाएंगे। ஆமென். அது நெருக்கம் நிறைந்த பாதை தான். वो बहुत इकट्ठा का रास्ता रहेगा। சத்தியத்துல நடக்கும்படியான கடினமான பாதை தான். सच्चाई से चलने वाले कठिनाई का रास्ता है। ஆனா அதுல கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது बट उसमें अपन सुनकर चलेंगे அந்த तभी பாதையில பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது वो रास्ते में जब बच्चे लोग अपने माता पिता का सुनकर चलेंगे तभी அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக तभी उनके இருக்கும். लिए वो आशीर्वाद रहेगा। மனம் போல வாழ்வார்களே ஆனால் दिल के दौरान कभी भी चलेगी तो மனம் விரும்பினபடி வாழ்வார்களே वो ஆனால் दिल के कैसे भी चलेगी तभी நெடுங்க போய் தண்டிக்கப்படுவார்கள். वो बाहर जाके उन लोगों को ये सजा पाएंगे। ஆனபடினால் நம் தேவனுக்கு பிரியமாக பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க हम வேண்டும். परमेश्वर के प्यार के द्वारा परमेश्वर के रास्ते में चलना चाहिए। ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதையில் அந்த கழுதை கட்டப்பட்டு இருந்தது. परमेश्वर की इच्छा नहीं था, उस जगह पे गड्ढा बांधा हुआ था, ஆனபடினால் அந்த கழுதை அவிழ்த்து கொண்டு வந்தார். इसलिए वो गड्ढे को उधर से छोड़कर लेके आए थे। அம்மே அவர்கள் விதமாக சொல்லப்படுகிறது. इस तरह से उनको बोला गया है லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் लूका के किताब पे 19वां अध्याय पे 34ஆம் வசனத்தை வாசிங்கள். 34 वर्ड्स पढ़ेंगे। அதற்கு அவர்கள் அதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். ஹalleluya हालेलुया ஹalleluya. அது யாருக்கு வேண்டும்? वो किसके लिए जरूरत था? ஆண்டவருக்கு வேண்டும். परमेश्वर के लिए था। ஹalleluya हालेलुया ஹalleluya. கழுதை என்று சொன்னாலே எல்லாரும் சொல்லுவாங்க, எப்பா ரொம்ப அமே ஏன் இவ்வளவு ஒஸ்டான வாகனத்தில் ஆண்டவர் போனார் என்று சொல்லுவார்கள். गधा बोलेंगे तो मतलब कि कौन इस पे जाएगा करके वैसा रहता है। அமே கழுதையா இருந்த ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் மாற்றுகிறார். गधा रहने वाला हर एक इंसान को परमेश्वर ने बदला दिया है। அமே அவர் ஆண்டவர் அறியாத நாட்களை மனம் போல வாழுறான். परमेश्वर को नहीं जानने के समय में इच्छा के अनुसार जीते जा रहे थे। மனதுல விரும்புறதெல்லாம் சாப்பிடுறான். उनकी इच्छा के अनुसार क्या भी चाहिए वो सब खाते जाते हैं। விரும்படியே நடக்கிறான். इच्छा के अनुसार किधर भी चलते जाते हैं। ஆனபடியால் ஆண்டவராக இயேசு அந்த கழுதையை தெரிந்தெடுத்தார். इसलिए परमेश्वर वो गधा को चुनकर निकाले थे। அந்த மனிதத்தை எவ்வளவுதான் சொன்னாலும் கீழ்ப்படியவே மாட்டான். वो इंसान को कितना भी बोलेंगे तो सोचता नहीं है। இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தை விட்டு தூரமாய் விலகி போகிறவர் அப்படிதான் இருக்கிறார்கள். आज परमेश्वर के सम्मुख से दूर जाने वाले लोग का भी जिंदगी वैसी ही है। அது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வழியில இருக்காதே. परमेश्वर बोलते कि उस रास्ते में तुम मत रुक, அம்மே நீ என்னுடைய வழியில வா என்று சொல்லி मेरे ஆண்டவர் रास्ते में சொல்லுகிறார். आ जाओ। அம்மே ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். परमेश्वर बहुत अच्छे हैं। பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்த पापी ஆண்டவர், को उधार देने के लिए पृथ्वी में आए थे। கெட்டு போனவர்களை ரட்சிக்கும்படியாக வந்தவர். पापी को उधार देने के लिए पृथ्वी में आए थे। அம்மே விதமாக வேதம் சொல்லுகிறது. इस तरह से वचन बोलता है அம்மே இது ஆண்டவருக்கு வேண்டும். ये परमेश्वर के लिए चाहिए। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கிரயம் கொடுத்து வாங்கி आज இருக்கிறார். अपने जिंदगी में परमेश्वर हर एक जन को परमेश्वर ने उनका क्या रकम देकर लिए। ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். परमेश्वर ने उनके लहू बहाकर आप उनको खरीदे। நீங்கள் பெருமை பாராட்ட உங்களுக்கு ஏதும் இல்லை. आप लोग गमन नहीं करेगा, आपका पास कुछ नहीं है। ஆண்டவர் சொந்த ரத்தத்தை நமக்காக சிந்தி கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். परमेश्वर उनका खुद का लहू देकर आप उनको क्रिया में लिए। ஆனபடியால் இது ஆண்டவருக்கு தேவை. इसलिए परमेश्वर की जरूरत है। அப்படியாக ஆண்டவர் அந்த கழுதையை ஆண்டவருக்கு வேண்டும் என்று அவர் தெரிந்து கொண்டார். वैसे ये गधा परमेश्वर को चाहिए करके परमेश्वर ने सोच कर लिया था। அவர் தாழ்மை உள்ளவராய் இருந்தபடியால் கழுதையை விரும்பினார். वो बिना गमन नहीं देकर इसके लिए वो गधे को चूसे थे। அமே நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, अपनी जिंदगी में वचन बोलता है காணி ஆட்சிக்கு புறம்பாய் இருந்த நம்மை ஆண்டவர் கண்டுபிடித்தார். आप लोग परमेश्वर की इच्छा अनुसार थे। परमेश्वर ने अपन को ढूंढ कर निकाले थे। கோத்திரத்தில் ஒருவராக நம்மை சந்தித்தார் ஆண்டவர். परमेश्वर अपन को अपने समोर आए थे। ஆனபடியால் அந்த கழுதையை போன்ற பல பாவத்தில் இருந்த நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்தார். इसलिए वो गधे की तरह बहुत सारी पापों में रहने वाले अपन को ढूंढ कर निकाले प्रभु ने। அக்கிரமங்களினால் பாவங்களினால் மரித்தவர்களாய் இருந்தவங்களை உயிர்ப்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. पापियों से भरे हुए लोगों को जीवित उठाए प्रभु ने। அவ்விதமாக தேவன் கழுதையை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னார். उसी तरह परमेश्वर ने एक गधा मुझे चाहिए करके बोले थे। ஆமென். ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது उत्पत्ति के किताब में 44 चैप्टर में 13 वचन पढ़ेंगे இந்த तभी। கழுதை பொதி சுமக்கிற கழுதையாக இருக்குது. ये गधा ये मतलब कि लगेज उठाने वाला गधा था। ஆமென். இந்த கழுதை பொதி சுமக்கிற கழுதை. ये गधा लगेज उठाने वाला था। ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனத்தை நாம் ஆமென் சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். अपने जिंदगी में परमेश्वर वचन को अपन को उठाना चाहिए। ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாக இருக்க हर வேண்டும். एक का भोजन को एक एक जन को उठाना चाहिए। இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று வேதம் ऐसी சொல்கிறது. परमेश्वर की जो भी प्रबंध है उसको पूरा करो। ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனத்தை நாம் சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். अपने जिंदगी में परमेश्वर के वचन को उठाने वाले लोग रहना चाहिए। நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு मैं
मैं आपके सामने पाप ना करूं। உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். आपका वचन को मैंने अपने दिल में रखा करके अपना वचन संगीता में बोलते हैं। அப்படியானால் இந்த கழுதை ஆமே தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற கழுதை. वैसे ये गधा परमेश्वर का वचन सुनने ये करने वाला गधा है। யாக்கோபின் புத்திரருக்காய் இது தானியங்களை சுமந்து கொண்டு வந்த கழுதை. याकूब के पुत्र के लिए इसने पूरा भोजन उठा के लेके आया நம்முடைய था। கிராமங்களில் முந்தின நாட்களில் இது அழுக்கு துணியை சுமக்கிற கழுதை. अपने गांव में पुराने जमाने में ये मतलब कि अपना कपड़ा जो धोया हुआ नहीं धोया हुआ कपड़े उसको लेके आते थे। இப்பொழுது கழுதைகளை பார்க்க முடியாது. अभी तो उसको देखा नहीं जाता गधे को। மும்பை பட்டணத்தில் சல்லி சுமக்குது ரயில்வே பாட்டாயில. मुंबई शहर में वो जल्दी को उठा के लेके जाते हैं। ஏனென்றால் இந்த கழுதை பொதி சுமக்கிற கழுதை. क्योंकि ये गधा मतलब कि लगेज बोझ उठाने वाला है। நம் தேவனுடைய பிள்ளையாக हम அழைக்கப்பட்டிருக்கிறோம். परमेश्वर के लोगों की तरह बुलाया हो गए हैं। யாருக்கு என்னென்ன தேவை என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவைகளை கேட்டு நாம் சுமந்து அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு கழுதையாக ஆண்டவர் நம்மை इसके தெரிந்தெடுக்கிறார். लिए क्या चाहिए वो सारी चीजों को पूछकर उनके लिए प्रार्थना करने की तरह एक गधे की तरह परमेश्वर ने हमें चुना है। எண்ணாகமம் 22 அதிகாரம் 28 வசனத்தை வாசிப்போம். गिनती के किताब पे 22वां अध्याय में 28 வசனம். 28वां वचन। கழுதையின் வாயை திறந்தார், பீலையாமை பார்த்து என்னை இப்பொழுது 3 தடவை அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. ஹல்லேலூயா. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, ஆமென். இந்த கழுதை பேசுகிற கழுதை. एक गधे का मुंह खोले थे परमेश्वर। गधा बोलने वाला प्रभु था। சாதாரணமாய் கழுதையை தெரிந்தெடுக்கவில்லை. परमेश्वर ऐसी गधे को छूटा அது नहीं வேத निकाला था। வசனத்தை சுமக்கிற கழுதை. वो परमेश्वर के वचन को ये उठाता था। ஆமென். இந்த கழுதை பேசுகிற கழுதை. ये गधा बोलता था। ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேசும்படியாக ஆமென் நம்முடைய வாயின் கட்டுகளை திறக்கிறார். अपने जिंदगी में आप लोग मुंह खोलकर बात करने के लिए परमेश्वर अपना बंधन को तोड़ते हैं। பேசாத மிருகங்களை கூட ஆண்டவர் பேசும்படியாக செய்கிறார். जो भी एनिमल बात नहीं कर सकते उस एनिमल का भी मुंह परमेश्वर खोलते हैं। எத்தனையோ ஊழியக்காரர்கள் சொல்லுவார்கள், कितने भी सेवक लोग बोलते हैं என்னுடைய வாழ்க்கை எத்தனை அந்த கேடு இருந்தது, मेरे जिंदगी में कितना पाप था, இப்படி இருந்த என்னை ஆண்டவர் ரட்சித்தார். मैं ऐसा था मुझे परमेश्वर ने उधार दिए। இன்றைக்கு அவரை குறித்து பேசும்படி ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார் என்று आज उनके சொல்லுகிறார். बारे में बात करने के लिए परमेश्वर ने मुझे रखे। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ये परमेश्वर நம்முடைய लोगों, நம்முடைய வாழ்க்கையில நம் கழுதையை போல பலவிதமான சூழ்நிலையில இருந்தோம். अपने जिंदगी में गधे की तरह बहुत सारी परिस्थिति में रहने की ஆமென். कारण நாம் ஆண்டவருக்காக பேசும்படி ஆண்டவர் நம்முடைய வாயின் கட்டுகளை அவிழ்த்திருக்கிறார். हम परमेश्वर के लिए बात करें, परमेश्वर अपने मुंह के बंधन को तोड़े। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ये परमेश्वर के लोगों, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில வாயை திறந்து பேசும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். अपने जिंदगी में मुंह खोल के बात करने के लिए परमेश्वर ने अपन को रखे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. ஆண்டவரை குறித்து நாம் பேச வேண்டும். परमेश्वर के बारे में अपन को बोलना அவருடைய चाहिए। நீதி குறித்து பேச வேண்டும். उनकी सच्चाई के बारे में बोलना चाहिए। அவருடைய வருகை குறித்து பேச வேண்டும். उनके आगमन के बारे में बोलना चाहिए। ஆமே. பாலார்க விதமாக நகர வீதிகளிலே முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் பாடினார்கள். वो पूरा रास्ते में आगे जाने वाले और पीछे जाने वाले गीत गा रहे थे। ஆமே. அவர்கள் தேவனை உயர்த்தி பாடினார்கள். वो लोग परमेश्वर को ऊंचा कर कर गीत गा रहे थे। இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை அவர் குறித்து மேன்மையாய் உயர்த்தி பேசும்படியாய் ஆண்டவர் நம்முடைய வாயின் கட்டுகளை அவிழ்க்கிறார். आज अपने जिंदगी में परमेश्वर के बारे में ऊंचा कर कर उनकी महिमा की बात करने के लिए परमेश्वर अपने मुंह का बंधन को खोले। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகர் வாயை திறக்க மாட்டேங்கிறார். எப்பத்தா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பத்தா ஹல்லேலூயா. திறக்கப்படுவாயாக. ஹல்லேலூயா. का मतलब कि मुंह खोलने दो। ஆண்டவர் கழுதையின் வாயை திறந்தார். परमेश्वर गधा का मुंह को खोले थे। அது மனுஷன் பாஷை பேச वो ஆரம்பித்தார். इंसान जो भाषा बोलता है उसी भाषा बोलना शुरू किया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் எல்லா விதியிலும் நம்முடைய மத்தியில ஆண்டவர் பேசுகிறவராயிருக்கிறார். परमेश्वर सारे लोगों के बीच में अपने साथ बात करने वाले हैं। பீலையாம் அதுவரைக்கும் அதை நடத்தி வந்த கழுதைதான். बिलियाम कब तक वो गधे को चला के लेके आ रहा था। அவருடைய புத்திமதியை ஆமே மாற்றும்படியாக அந்த கழுதையின் வாயை தேவன் திறந்தார். उसका जो बुद्धि था उसको बदलने के परमेश्वर उस गधा का मुंह खोले थे। இன்றைக்கு உலகத்துல பாவத்துல சாபத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனை மாற்றும்படியாக நம்முடைய வாய்களை கர்த்தர் திறக்கிறார். आज दुनिया में पापों में और श्रापों में जीने के कारण उनसे छुड़ाने के परमेश्वर अपना मुंह को खोल रहे हैं। நீங்கள் பேசாதிருந்தால் கல்லுகள் கூட கூப்பிடும் என்று வேதம் आप சொல்லுகிறது. तो अगर बात नहीं करेंगे तो पत्थर भी बुलाएगा करके बोलते हैं। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ये परमेश्वर के लोगों, அப்படியானால் இந்த கழுதை பேசுகிற கழுதை. ये गधा बोलने वाला गधा। அருமையான அடுத்த வேதம் வாசிக்கிறோம். दूसरा आप लोग पढ़ेंगे 1 சாமுவேல் 9 அதிகாரம் 3 வசனம். सामुएल के किताब पहला अध्याय 3 वचन। 1 Samuel chapter 9 verse 3. சவுலின் தகப்பனாகிய
கீசனுடைய கழுதை போதும் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி என்றார். போதும் பாருங்க, அப்ப இந்த கழுதை காணாமல் போன கழுதை. यहाँ पर आप लोग देखेंगे गधा गुम गया था. விதமாக இந்த கழுதை காணாமல் போன கழுதை. ये गधा गुम गया था. ஆண்டவர் காணாமல் போன உமது ஆட்டை கண்டுபிடிப்பீராக என்று ஆண்டவர் கண்டுபிடித்தார். परमेश्वर जो खोया हुआ मतलब कि बकरियों को ढूंढने की तरह वैसे ही गधे को ढूंढने के लिए उनके पिता ने भेजे थे. சவுலுடைய தகப்பனாகிய கீசுடைய கழுதை காணாமற் போய்விட்டது. साउल का पिता का क्रीस उनका गधा खो गया था. ஆனால் சவுல் கீஸ் சொல்லுகிறான், அப்பா நம்ம கழுதை காணாமற் போயிட்டு தேடி கண்டுபிடித்து கொண்டு வா. ये केस बोला है कि साउल को मैं अपना गधा खो गया था, तू जाके ढूंढ के लेके आ. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு நீங்கள் போங்கள் என்று நம்மை அனுப்புகிறவர். परमेश्वर बोलते कि इस्राएल लोग जो खो गए तो उनके घर आप जाओ. ஏனென்றால் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் வந்திருக்கிறார். क्योंकि अगर जो खो गया था उसको ढूंढकर उसको उड़ा देने के लिए अपना प्रभु पिता आए. கழுதையை தேடி போனதினால் ये गधे को ढूंढकर जाने के लिए சவுலுக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்தது. साउल के लिए राजा का पद मिला था. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனாவது ராஜா? इस्राएल के लिए कितना राजा था साउल? 10வது ராஜாவா? 10वां राजा. ராஜாவா? ஆமென், ஹalleluya. ஹalleluya. கையை வைத்தனோட 10வது ராஜான்னு நினைச்சிட்டேன். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் ராஜா. इस्राएल के लोगों के लिए पहला राजा साउल था. அதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா இல்லை. उसके पहले इस्राएल लोगों के लिए राजा करके कोई नहीं था. ஆனால் சாமுவேல் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் பிரடி நியாயம் தீர்த்தார். सामुएल को सारे लोगों को न्याय प्रस्त किए थे. அதுவரைக்கும் நியாயப்பிரமாணத்தின்படி தான் முறைமைகள் போய் கொண்டிருக்கிறது. उसके पहले सारी चीजें ओल्ड टेस्टमेंट की तरह ही चलते जा रहा था. கர்த்தரே அவர்களை ஆளுகிறவராக இருந்தார். परमेश्वर ही उनके लिए राजा थे. ஆனால் காணாமல் போன கழுதையை ஒரு மனுஷன் தேடி போனபடியினால் जो खो गया तो उस गधे को ढूंढकर एक व्यक्ति गया उसके लिए. அன்றைக்கு அவனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக தேவன் அவனை उस தெரிந்தெடுத்தார். दिन परमेश्वर ने इससे लोगों के लिए राजा करके चुन के निकाले थे. இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் கெட்டு போன பாவத்தினால் அழிந்து போன ஜனங்களை நீங்கள் தேடுகிற பொழுது आज भी बहुत सारे लोग पाप को रास्ते में चलते जा रहे हैं. அவர் தம்முடைய ஊழியத்தின் பாதையில் உங்களை மேன்மையாக வைப்பார். परमेश्वर आपको सेवक की जिंदगी में आपको महिमा की तरह रखेंगे. அம்மே அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை अपनी जिंदगी में அம்மே எத்தனையோ ஜனங்கள் காணாமற் போயிருக்கிற ஜனங்களா இருக்கிறாங்க. बहुत सारे लोग खो गए रह गए. அம்மே ஆண்டவராகிய இயேசு அவர்களை 2 பேராக அனுப்பி வைத்தார். परमेश्वर 2 जन को भेजते जा रहे हैं. அம்மே நீங்க அவர்களுக்கு போய் என்னுடைய நாமத்தை சொல்லுங்கள் என்று उन சொன்னார். लोगों को जाके मेरे नाम बताओ उनके. அம்மே அவ்விதமா நீங்க உங்கள் போகிற பொழுது உங்க கைக்கு அம்மே சாமன் பையா பணம் அது எதுவும் கொண்டு போக வேண்டாம் என்று तुम लोग சொன்னார். जाने के समय तुम्हारे हाथ में कुछ भी मत लेके जाओ करके बोलते थे. அவர்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு சந்தித்தார். उनका क्या भी जरूरत हो रास्ते में वो सारी चीजें परमेश्वर पूरा करेंगे. அப்படியானால் காணாமல் போன கழுதையை கண்டுபிடிக்கிற ஒரு மனிதனுக்கு ये खोया हुआ गधे को ढूंढने गया एक व्यक्ति को ஆண்டவர் ராஜ்ய பதவியை கொடுத்தார். परमेश्वर राजा का पद दिया था. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்காக ஆமே ஆண்டவருடைய பாதையில் அறியாத ஜனங்களுக்கு நீங்கள் ஆண்டவருடைய அன்பை சொல்லும்படியாய் செல்லுகிற பொழுது आज आप परमेश्वर को जो नहीं जानते उनको परमेश्वर के प्यार के बारे में आप लोग बताएंगे तभी ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்குரிய மேன்மை நமக்கு தருவார். परमेश्वर स्वर्ग राज्य का महिमा आप उनको देंगे. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ये प्रभु के लोगों வேதத்துல ஒரு மனுஷனுக்கு 1000 கழுதை இருந்தது. वचन में एक व्यक्ति को 1000 गधा था. யாருக்கு இருந்தது தெரியுமா? कौन था वो व्यक्ति? யாருக்கு இருந்து? कौन? யோபுக்கு. ஹalleluya, யோபு. ஹalleluya. முதலாவது அந்த மனுஷனுக்கு 500 கழுதை தான் இருந்தது. पहला वो व्यक्ति को 500 गधा ही था. ஆனால் ஆண்டவர் ரெட்டிப்பாய் அவனை ஆசீர்வதித்ததினால் प्रभु उसको दुगना आशीर्वाद दिए थे. 1000 கழுதை उनका இருந்தது. 1000 गधा हुआ था. இவ்விதமாக கழுதை அமே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த நாட்களிலே அவர்களுக்கு கொடுத்தது. इस तरह से गधा बहुत बड़ा आशीर्वाद लेके आया था. அமே கழுதையின் தாடை எலும்பினால் ஒரு மனுஷன் 1000 பேரை கொன்றான். ये गधे के जो बट्टी से ने एक व्यक्ति ने 1000 लोगों को मारा था. அமே தாடை எலும்பு எப்படி இருக்கும்? वो हड्डी कैसा रहेगा? எலும்புதான். एक छोटा सा हड्डी रहेगा. ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு சிம்சோன் மூலமாக ஒரு பெரிய ஜெயத்தை அமை தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்தார். परमेश्वर उस दिन सिम्सोन की तरफ एक बड़ा विजय दिया था. சிம்சோன் ஒரு மாவீரன் மாவீரன் தாடை எலும்பினால் கொன்றது 1000. சிம்சோன் ஒரு மாவீரன் மாவீரன் தாடை எலும்பினால் கொன்றது 1000. சிம்சோனுக்குள் இருந்தது பரிசுத்தாவி வல்லமை பரிசுத்தாவி வல்லமை பரிசுத்தாவி பெற்றுக் கொள்ளுவோம். சிம்சோனுக்குள் இருந்தது பரிசுத்தாவி வல்லமை பரிசுத்தாவி வல்லமை பரிசுத்தாவி பெற்றுக் கொள்ளுவோம்.
பரிசுத்தாவி பெற்றுக் கொள்ளுங்கள். ஹalleluya ஹalleluya. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ஒரு இரட்சகனாக பிறந்தவன். वो इसराइल लोगों के लिए छुटकारा देने के लिए, गुनाह देने के लिए वो जन्म हुए थे. ஆனபடியில் அவனிடத்தில் ஒரு ஆயுதமும் இல்லை. इसलिए उसके पास कोई भी एक हथियार नहीं था. அமே சொல்லுவார்கள், அமே வில் அமே. அமிதமாக பலசாலியான மனிதருக்கு வில்லனுக்கு அமே என்னது புல்லும் ஆயுதம் என்று சொல்லுவார்கள். एक का काम होता है जो बलशाली है उसके लिए घास चराया भी उसके लिए एक हथियार बन जाएगी. அவிதமாக அவனுடைய வாழ்க்கையில் அந்த கழுதையின் தாடை எலும்பினால் அவன் 1000 பேரை उस கொன்றான். तरह उसके पास वो गधे का एक छोटा सा हड्डी से उसने 1000 लोगों को मारा था. கட்டப்பட்டிருந்த கழுதை, वो मतलब की बांधा हुआ गधा था. இருவழியிலே இருந்த கழுதை, दो चौराहे के रास्ते में था அமே गधा. அந்த ஆண்டவருக்கு தேவையாகப்பட்ட கழுதை, परमेश्वर का जरूरत था वो गधा. அமே பொதி சுமக்கிற கழுதை, बोझ उठाने वाला गधा था. அமே இவ்விதமாக அது 1000 கழுதையாக அது இருக்கும்படியாக திரளான செழிப்பை உண்டாக்குற கழுதை. 1000 गधा होने के कारण उसको आशीर्वाद करने के लिए बनाया அது था. பேசுகிற கழுதை. वो बोलने वाला गधा था. அமே வேதம் சொல்லுகிறது. वचन बोलता है. அமே சங்கீதம் 32:9 வாசிப்போம். वचन संगीता 32 पे 9वां वचन में पढ़ेंगे. வாசிங்க. சங்கீதம் 32:9. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டை சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேரி கழுதை போல இருக்க வேண்டாம். ஹalleluya. அப்ப வாய் அவிதமாய் வாரினாலும் கடிவாளத்தினாலும் இவைகள் கட்டப்படக்கூடிய கழுதையாக இருக்கிறது. उसके घोड़े के मुंह पर मतलब की कच्चर बांधकर रखा हुआ घोड़ा था. குதிரைக்கு பாருங்க, கடிவாளம் போடாவிட்டால் அதை நாம அவிதமாய் நடத்த முடியாது. अगर घोड़े को अगर आप लोग कच्चर नहीं डालेंगे तो वो बराबर देखकर नहीं चलेगा सीधे அதே रास्ते போல में. அமே அவிதமாக ஒரு கழுதையா இருக்குமானால் அதற்கு சில கணக்குகள் தேவையா वैसे இருக்கிறது. एक गधा रहने के लिए उसके लिए भी कुछ जरूरत है. ஏனென்றால் அது நேரா நடப்பதற்கு அதுக்கு குதிரைக்கு அதுக்கு கணக்கம் தேவை. अगर घोड़े को सीधा चलना रहेगा तो उसको कच्चर चाहिए. அதே போல அமே கழுதையானது அமே அது புத்தி இல்லாத கோவேரி கழுதையாக இருக்கிறது. वैसी गधा का भले की बुद्धि नहीं रहेगा वो कैसा भी चल जाएगा. ஆண்டவர் அதற்கு புத்தியை ஊற்றும்படியாக அதை தம்பக்கமாய் அழைத்தார். परमेश्वर उसको बुद्धि देने के लिए उस गधे को हमके पास लेके आए थे. ஹalleluya हालेलुया. ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில நம் புத்தியில அந்தகாரமாய் இருந்தோம். अपने जिंदगी आप लोग बुद्धि बहुत है करके आप लोग घमंड होकर कभी कभी रहते हैं. ஆனா ஆண்டவர் நமக்கு புத்தியை தந்து நம்மை அவருடைய பிள்ளையாய் அழைக்கிறார். परमेश्वर अपन को बुद्धि देकर उनके बच्चे की तरह बुलाते हैं. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, इसलिए वचन कहता है புத்தி இல்லாத கலாத்தியரே, बिना बुद्धि का चलने वाला गलाती अरे. அமே யாக்கோபில் விதமாய் சொல்லுகிறது, याकूब में ऐसा लिखा है அமே நாவு நெருப்பு தான், तेरा जीव है तेरे लिए वो आग की तरह है. அது அநீதி நிறைந்த உலகம். ये मतलब की दुनिया बहुत सारा इस पे भरा है. ஆனபடியால் இந்த நாவினால் அது கட்டப்பட்டு அது அமே அவிதமாக அதற்கு கடுவாளம் தேவை. तेरा जीव को बंद करके रख. ஏனென்றா ரொம்ப பேசலாம், बहुत कुछ बोल सकते ஏன்னா हैं. இதுக்கு ஒரு எலும்புமே இல்ல. ये जीव के लिए कोई भी हड्डी नहीं है. ஆனா ஆண்டவர் அதுக்கு கடுக்கம் போடுகிறார். पर परमेश्वर उसके लिए एक बंधन रखते हैं. தேவ பிள்ளையை நீ பேசுவது கவனமாய் பேச வேண்டும். परमेश्वर के लोगों तू जो भी बात कर उस बात को सोच समझ कर बात कर. நீ ஞானமாய் பேச तू வேண்டும். मतलब की बहुत शांति से बात कर. ஏனபடியால் அவை ஒரு பெரிய ஒரு கப்பலா இருந்தாலும் एक बड़ा अगर बोट रहेगा तो भी அது ஒரு சிறிய சுக்கானால் அது திருப்பப்படுகிறது. वो एक छोटा सा अंगूर के द्वारा वो घुमाया हो जाता है. அமே ஒரு விதமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ये परमेश्वर के लोगों ஒரு பெரிய கப்பல் ஒரு சிறிய சுக்கானால் அது திருப்பப்படுகிறது. एक बड़ा नाव को एक छोटा सा अंगूर की तरह से वो घुमा के लेके जाते அதே हैं. போல நாவும் அது ஒரு நெருப்பு தான். वैसे अपना जीव भी एक आग है. அது அநீதி நிறைந்த உலகம். ये दुनिया बहुत पापों से भरा அமே है. அது ஒரு தீக்குச்சிக்கு சமமாக இருக்கிறது. ये कमल के अपना मैच बॉक्स का एक रहता ना कांडी उसके तरह रहता है. ஒரு சின்ன தீக்குச்சி ஒரு பெரிய காட்டையை கொளுத்தி एक விடுகிறது. कांडी अगर मैच बॉक्स से एक कांडी अगर निकल गया तो वो पूरा जंगल को जला देगा. அப்படியே மனுஷர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் वैसे इंसान बात करने वाला एक एक शब्द भी ஒவ்வொரு மனுஷனுடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. हर एक की जिंदगी का उसके आयु को खत्म कर देती है. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், इसलिए परमेश्वर बोलते हैं அந்த நாவுக்கு ஒரு கடுக்கம் வைக்கிறார். नाव के लिए एक बंधन रखो. அமே நாவின் அமை சபித்தலும் துதித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படலாகாது என்று अपने சொல்லுகிறார். जीव से परमेश्वर किसी को श्राप देना और परमेश्वर को स्तुति करना नहीं आना நாம் चाहिए. ஆண்டவரை துதிக்கும்படியாக हम வைத்திருக்கிறார். परमेश्वर को स्तुति करने के लिए रखे हैं. நாம் சொல்லுகிற இந்த ஜனங்களை எனக்கு
என்று தெரிந்தெடுத்தேன். इन लोगों को मैंने मेरे लिए चुना है. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று इन लोग मेरा சொன்னார். स्तुति को बोलकर आएंगे. அதனால இந்த கழுதை கடிவாளம் போடப்பட்ட கழுதை. इसलिए गधा को लगाम दिया था. நான் பேசனா ரொம்ப பேசலாம். मैं बात कर रहा तो बहुत बात कर सकता நான் हूँ. பேச மாட்டேன். नहीं बात करूंगा. ஏன் பேச மாட்டேன்? क्यों? கடிவாளம் போட்டுருக்கு. क्योंकि मेरे जीव के लिए लगाम दिया है. ஹalleluya. Hallelujah. நம்மை நடத்துகிறவர் ஆண்டவர். हमें चलाने वाला प्रभु है. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆண்டு நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். हमारा जिंदगी पे चलाने वाला अपना प्रभु है. நம்முடைய கட்டுகளிலிருந்து நம்மை அவிழ்த்து கொண்டவர் ஆண்டவர். अपने पूरा बंधन से अपन को छुड़ा के लेके आने वाला अपना प्रभु है. நம்மை பேசும்படியா நம்முடைய வாயை திறந்தவர் ஆண்டவர். हमें बात करने के लिए रखने अपने मुंह को खोलने वाला अपना प्रभु है. நம்மை திரளாய் பெருக பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். हमें अधिक बढ़ने के कारण अपना प्रभु है. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வசனத்தை சுமக்கும்படியாக செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். अपनी जिंदगी परमेश्वर की वचन को बोझ की तरह उठाकर चलने के लिए कहते हैं अपने प्रभु है. ஆமென். நீதிமொழிகள் 26 அதிகாரம் 3 வசனத்தை नीति வாசிப்போம். वचन में 23वां अध्याय में 6 वर्ड पढ़ेंगे. நீதிமொழிகள் 26:3. கொஞ்சம் பொறுமையா வாசிங்க. குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. ஹalleluya. हालेलुया. அப்ப பாருங்க, கழுதைக்கு கடிவாளம் தேவையாயிருக்கிறது. ये गधे के लिए लगाम जरूरी है. அம்மே மூடனுடைய அவனுடைய மதியினத்தின்படி நாம் புத்தி சொல்லாமே அவனுக்கு மறு திருச்ச கூடாது என்று வேதம் சொல்கிறது. ये मुख की पीठ के लिए चढ़ी भी चाहिए. குதிரைக்கு சவுக்கும் घोड़े के लिए कोड़ा, கழுதைக்கு கடிவாளமும் गधे के लिए लगाम மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. और मुर्ख की पीठ के लिए चढ़ी है. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில கடிவாளம் அவசியமாக अपने இருக்கிறது. जिंदगी में एक लगाम जरूरी है. ஏனென்றால் ஆண்டவர் நடத்தக்கூடிய பாதையில நாம் பேசுவதற்கு அறிவதற்கு நமக்கு தேவையாயிருக்கிறது. क्योंकि परमेश्वर जो रास्ते में अपन को चलाते हैं उसके लिए अपन को परमेश्वर को सुनकर चलने के लिए अपनी जरूरत है. சின்ன பிள்ளைகள் பாடல் பாடினார்கள். छोटे बच्चे लोग गीत गाए. யாருக்கு தெரியும்? பாடுவோமா? குட்டி நாணையாம் கழுதை குட்டி நாணையாம் இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நாணையாம் கழுதை குட்டி நாணையாம் இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நாணையாம் இயேசு ராஜா செல்கையில் என்ற தோனி கேட்குதே ஓசனா இயேசு ராஜா செல்கையில் ஓசனா என்ற தோனி கேட்குதே துள்ளி துள்ளி ஓடிடுவேனா எந்த உள்ள பொங்கி மகிழ்வதா துள்ளி துள்ளி எந்த உள்ளம் பொங்கி மகிழ்வதா குட்டி நாணயம் கழுதை குட்டி நாணயம் இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நாணயம். ஹalleluya. அந்த கழுதைக்கு ஒரு மேன்மை வந்தது. वो गाड़ी के लिए एक मेहमान आया था. அதுவரைக்கும் பொதிசு வந்தது. उसके पहले वो पूरा बोझ उठाता था. அதுவரைக்கும் தானியம் சுமந்தது. उसके पहले वो पूरा दान उठाता था. அதுவரைக்கும் மனுஷனை சுமந்தது. उसके पहले वो इंसान को उठाता था. ஆனா இன்றைக்கு ஆண்டவரை சுமந்தது. आज वो परमेश्वर को उठा रहा है. ஹalleluya. Hallelujah. ஆண்டவரை சுமந்ததனால் அந்த கழுதைக்கு அவ்வளவு பெரிய மேன்மை. परमेश्वर को उठाने का गधा का इतना बड़ा नाम हो गया. நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை சுமப்பீர்களே ஆனால் अगर आप परमेश्वर को उठाइए உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் மேன்மை தேடி வர तो अपने जिंदगी में परमेश्वर एक महिमा की जगह रखेंगे. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கீர்த்தியை உண்டாக்குவார். परमेश्वर अपने जिंदगी में एक आशीर्वाद रखेंगे. ஆமே அவிதமான கழுதை ஆண்டவரை இயேசுவை சுமந்ததினால் वैसे वो गधा परमेश्वर को उठाने के कारण அன்றைக்கு எருசலேம் வீதியிலே उस दिन यरूशलेम की चौराहों पर நகரத்தார் எல்லாருமாக पूरा देश के लोगों ஆமே அவர்கள் விதமாக வஸ்திரத்தை தரையிலே விரித்தார்கள். उन लोग पूरा उनके कपड़े को जमीन में बीच के रखे थे. ஆமே அவர்கள் கழுதை தரையில நடக்க கூடாது என்பதற்காக வஸ்திரத்தை वो விரித்தார்கள். गधा जमीन में नहीं चलने के लिए पूरा कपड़े को उन लोग ने जमीन में डाल के रखे थे. அதுவும் போதாது என்று சொல்லி மரக்கிளைகளை தரித்து वो பரப்பினார்கள். भी नहीं गरज करके झाड़ के साइड के चढ़ी को काट कर उन लोग ने नीचे डाल के रखे थे. ஆண்டவராய் இயேசுவை சுமந்ததனால் அந்த கழுதைக்கு அவ்வளவு பெரிய மகிமை. परमेश्वर को वो गधा ने उठाने के वो गधा का इतना बड़ा नाम हुआ था. இன்றைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியா நீங்கள் செல்லுகிற இடங்களிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட கனத்தை வைத்திருக்கிறார். आज परमेश्वर का सुसमाचार बोलने के लिए तुम लोग किधर भी जाओ उसी तरह आदर आपको भी रखेंगे. உங்க சொந்த வீட்டுல உங்களுக்கு கனங்கள் இருக்காது. आपके खुद के घर पे आपका आदर नहीं रहेगा. நீங்கள் ஆண்டவர் குறித்து சொல்லுகிற இடங்களிலே செல்லும் பொழுது அவ்வளவு பெரிய மகிமை வைத்திருக்கிறார் आज ஆண்டவர். परमेश्वर की नाम बोलने के लिए किधर भी जाओ उधर उतना आदर
रखेंगे அம்மே परमेश्वर आपके சொந்த लिए। சபைகளில நீங்கள் கனத்தையும் மகிமையை தேட முடியாது. खुद के कलीसिया में आप लोग आदर कभी भी नहीं ढूंढ सकते। ஆனால் நீங்கள் வெளியே செல்லுகிற பொழுது अगर आप लोग बाहर जाते तो ஆண்டவர் அமிதமான மகிமையை கனத்தை उस வைத்திருக்கிறார். तरह से महिमा और आदर आपके लिए रखते हैं। இன்னைக்கு அந்த கழுதைக்கு அவ்வளவு பெரிய மகிமை, आज वो गधे के लिए इतना बड़ा महिमा, ஒரு பெரிய சந்தோஷம். वो इतना बड़ा आनंद है। ஏன்? क्यों? இயேசுவை சுமந்ததினால். क्यों? परमेश्वर को उठाने के இன்றைக்கு लिए। நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை சுமப்போமா? आज अपने जिंदगी में यीशु को उठाइए क्या? இயேசு நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோமா? यीशु को अपने दिल में लेके அம்மே आइए क्या? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களா வாழ்வோமானால் यीशु को अपन लोग अपना बनाकर जिएंगे तो கர்த்தர் உங்களுடைய வாயின் கட்டுகளை அவிழ்ப்பார். परमेश्वर अपने मुंह के बंधन को तोड़ेंगे। கர்த்தர் உங்களை ஜெயமாக நடத்துவார். परमेश्वर विजय के रास्ते में चलाएंगे। வாசிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் आप लोग पढ़ेंगे जॉन की किताब, योना की किताब 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 12 अध्याय में पढ़ेंगे। 13ஆம் வசனம். குருத்தோலையை பிடித்துக் கொண்டு அவர்கள் எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹalleluya हालेलुया। ஹalleluya ஹalleluya उन्होंने खजूर की ஹalleluya அவர் குருத்தோலையை பிடித்துக் கொண்டு उन्होंने खजूर की डालियों ली। ஹalleluya ஹalleluya। கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று परमेश्वर के नाम से आने वाले को स्तुति हो। அவர்கள் உயர்த்தினார்கள். ये तो ஹalleluya कहते हैं, खजूर के पेड़ ஹalleluya के। ஹalleluya. இங்க ஓயல இல்லாத பாக்குறீங்க, எப்படி பிடிச்சிட்டீங்களே பாக்காங்க. இங்கிட்ட இருந்ததை பேற்று பரிபேற்று. ஹalleluya ஹalleluya. அருமையானவர்களே, இவ்விதமாய் குருத்தோலை ஆண்டவர் அவ்விதமாக ஜனங்கள் எல்லாம் பிடித்துக் கொண்டு ஆண்டவராகிய இயேசுவை ஓசனா ஓசனா என்று சொல்லி முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய ஜனங்கள் இயேசுவை வாழ்த்தினார்கள். उन्होंने खजूर की डालियों ली और उससे भेंट करने को निकले और पुकारने लगे ओसन्ना, धन्य इस्राएल का राजा जो प्रभु के नाम से आते हैं। அம்மே குருத்தோலையை பார்த்திருப்பீர்கள். आप लोग ये देखे इसका இது எப்படி இருக்குது? ये कैसा है? எப்படி இருக்கு खजूर के डालिया कैसा है? சொல்லுங்க. कैसा है ये? வளைஞ்சிருக்கா? ये झुका है क्या? இது எப்படி இருக்குது? ये कैसा है? நல்ல வெண்மையா இருக்குது. एकदम ஹalleluya सफेद है। ஹalleluya. அப்ப வெண்மை என்றால் பரிசுத்தத்தை குறிக்கிறது. एकदम सफेद मतलब कि पवित्रता का ये அப்ப है। ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் அவசியம். परमेश्वर को पीछा करने लगे जिंदगी लोगों की जिंदगी में पवित्रता जरूरी है। இந்த குருத்தோலை மணந்து பாருங்க, எவ்வளவு வாசம் இருக்கும். ये डालियों का पेट को देख, खजूर की डालियों को देखिए कितना उसका स्मेल आता है। நான் சென்ட் அடிச்சுட்டு வந்திருக்காங்க பாரு. अरे क्या स्मेल लगा क्या है? 10 நாள் குளிக்க மாட்டாங்க, अरे 10 दिन नहीं नहाते, 11 நாள் சென்ட் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. 11वें दिन सेंट मार के आ जाएंगे। நீங்க இல்லங்க, आप नहीं, மற்ற கம்பெனிகள் சொல்றேன். दूसरे कंपनी में बोलते அந்த हैं। குருத்தோலை வாசனை பாருங்க, ये खजूर की डालियों को நல்ல देखेंगे, வாசமா இருக்கும். इसकी स्मेल देखेंगे, इतना अच्छा रहता அது है, அவ்வளவு பெரிய வாசனை. इतना अच्छा स्मेल रहता है। இதுக்கு எந்த சென்ட் அடிக்கல. इसके लिए कोई भी स्मेल परफ्यूम नहीं मारे। இயற்கையிலே ஆண்டவர் கொடுத்த வாசனை. ये परमेश्वर ने दिया हुआ उसका स्मेल है। தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் நற்கந்த வாசனை அவசியம். परमेश्वर के लोगों को परमेश्वर ने दिया हुआ अच्छा स्मेल जरूरी है। ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட வாசனையை கொடுக்கிறார். परमेश्वर से उद्धार पाए हुए लोगों के लिए परमेश्वर ऐसा स्मेल देते हैं। இந்த குருத்து ஓலை நமக்கு எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கு தெரியுமா? ये खजूर की डालियां अपन को कितने लंबा से आया पता है क्या? 1500 கிலோமீட்டருக்கு தூரத்திலிருந்து வந்திருக்கு. 1500 किलोमीटर के दूर से आया है। இந்த குருத்து ஓலையின் அருமை பற்றி உங்களுக்கு தெரியாது. ये खजूर की डालियों के इसके बारे में आप लोग नहीं जानते हो। அம்மே ஒருமுறை விதமாய் ஓலை கிடைக்கவே இல்லை. एक समय में तो अपन को ये मिला ही नहीं था। என்னுடைய நான் விதமாய் வெளியே போச்சுல பாப்பேன், மரத்துல நமக்கு உயரமா ஏற முடியாது. ये मतलब की झाड़ पे इतना ऊंचा झाड़ रहते, तार की झाड़ में उस पे चढ़ तो नहीं सकते। அந்த விதமாய் வடலாக்கு போற இடத்துல ஒரு வடலி இருக்குது. मडाला जाने के रास्ते में एक जगह है। ஓலையே கிடைக்கலன்னு சொல்லி அதை வேகமா போய் பார்த்து அன்றைக்கு ஒரே ஒரு ஓலை மட்டும் கிடைச்சது. डालिया नहीं मिला, उस समय में जाके देखा तो एक ही डालिया मिला था खजूर का। ஆனா இன்றைக்கு நமக்கு அம்மைய திருநெல்வேலியில இருந்து வந்திருக்குது. आज अपने लिए तिरुनेलवेली शहर से आया है। அம்மை இதை கொடுத்த அந்த குடும்பத்தை கர்த்தர் ये ஆசீர்வதிப்பாராக. किया था वो परिवार को परमेश्वर आशीर्वाद करेंगे। இன்னைக்கு நம்ம மரத்துல யார் இருக்கு? 200 ரூபாய் கொடுக்கணும். आज अपन लोग झाड़ में चढ़ने का किसी को बोलेंगे तो 200 रुपए देना है। திருக்காத்தியலோட பாக்கணும், ஒரு மட்டை ஓலை 300 ரூபாய். अगर दूसरी जगह जाके तो कोई एक जारी का डालिया 300 रुपया है। அம்மை அவர்களுக்கு ஆமை அவிச்சு சாப்பிடுறதுக்கு अगर उसको काटेंगे तो अपन को उसका भी मदद இந்த मिलता है। ஓலையில ஆமை பெட்டி செய்கிறார்கள். ये अपना जो डालिया, इस डालिया से अपन के लिए पाई एक बक्सा भी से बनते हैं, ये अपना लिए एक चटाई भी बनाते हैं। பேக் பண்ணுகிறார்கள். பேக்
अच्छा बैग भी बनाते हैं। அம்மே அவை குலுக்கு பண்ணுகிறார்கள் கிலுக்கில் वो मतलब कि अपना बच्चों के खेलने के लिए आवाज आता है उसको भी बनाते हैं। அநேக உபயோகமான பொருட்கள் செய்கிறார்கள் बहुत सारा उपयोग का चीज बनता है इससे। மாமியார் வீட்டுக்கு சீதனம் கொண்டு போறதுக்கு பெட்டி பண்ணுகிறார்கள் सास के घर पे अगर कुछ भी चीज लेके जाना तो उसके लिए भी एक बक्सा बनाते हैं। 16 பெட்டி வரலன்னு வரக்கூடாதுன்னு மறுமணம் கண்டிப்பா பண்ணுவார்கள் 16 बॉक्स अगर नहीं आएगा तो घर पे मत आओ करके ऐसा बोल देते இப்ப हैं। பெட்டி எல்லாம் போயிட்டு பக்கிட்டு வந்துட்டு अभी ये सारे बॉक्स सब चले गए, अभी बकेट आ गया। ஹalleluya हालेलुया। ஹalleluya அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ये परमेश्वर के लोगों, ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை உயர்த்தும்படியாக परमेश्वर को ऊंचा करने के लिए அவர்கள் முன்னடப்பரும் பின்னடப்பரும் ஆகிய आगे चलने वाले और पीछे चलने वाले அந்த लोगों, ஜனங்கள் குருத்தோலையை பிடித்துக் கொண்டு वो लोगों मतलब कि खजूर की डालियों को पकड़कर ஓசன்னா होसाना, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா दाऊद को कुमार के नाम का होसाना, அவர் அவிதமாய் அவர்கள் புகழ்ந்து கர்த்தரை उस तरह உயர்த்தினார்கள் से उनकी नाम की कीर्ति करके उन लोग ने गीत गाना शुरू किया। எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் सारे लोग आश्चर्य हुए இது थे, என்ன நடக்கிறது यहाँ पर क्या हो रहा था? தாவீதின் குமாரனா दाऊद का पुत्र है, இது ராஜாவா ये राजा है क्या? இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய அதிர்ச்சி ऐसा உண்டாகிறது लोगों के बीच में बहुत सारा आश्चर्य हुआ था, ஏனென்றால் அந்தைய நாட்களில் தேவாலயத்துல பலவிதமான காரியங்களை क्योंकि வைத்திருந்தார்கள் उस समय में कलीसिया के अंदर बहुत सारी चीजें रखी गई थी। ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும்படியான நிறைய உபமானங்களை வைத்திருந்தார்கள் परमेश्वर के बलि देने के लिए बहुत सारी चीजें रखी गई थी। ஆட்களை வைத்திருந்தார்கள் उन्होंने ये कौवा को भी रखा था, ஆடுகளை बकरी வைத்திருந்தார்கள் को भी रखे थे, ஆனால் அவர்கள் சொல்ல வேண்டும் காசுக்காரத்துல பணத்தை கொடுத்து அங்க வாங்க வேண்டும் जो मतलब कि उधर रखे रहते ना पैसा देकर उसे लेना चाहिए था, ஏனென்றால் ரெண்டு விதமான பணங்களை क्योंकि வைத்திருந்தார்கள் उन्होंने दो तरह का पैसा लेने के लिए रखे थे। ஏனென்றால் இவங்க ராயனுடைய பணத்தை அதிகமா கொடுத்து அவன் ஆலயத்துக்கு பணி செலுத்த வேண்டும் என்றால் அப்படி வாங்க வேண்டும் वो टैक्स जो कलेक्ट करते हो टैक्स का पैसा देकर अधिक देकर उनसे लेना चाहिए था, लेने ஆண்டவராக இயேசு தேவாலயத்துக்கு வருகிற பொழுது परमेश्वर जब कलीसिया में आए थे, அங்கே புறாவிக்கிறவர்களை பார்க்க वहाँ ஆரம்பித்தார் पर जो कौवा बेचने वाले लोग को देखे, அவருடைய பலகைகள் ஆசனங்கள் அப்படியே தள்ளி போட்டார் उनका जो वही था टेबल था, वो टेबल को पूरा उठाकर डाले थे। என்னுடைய வீடு ஜெப வீடு मेरा घर என்னப்படும் परमेश्वर का घर है, இது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் ये என்றார் सारे लोगों का प्रार्थना का घर है। நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் आप लोग उसको डाकियों का घर बना के रखे हो। அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ये परमेश्वर के लोगों, தேவனுடைய வீடு வியாபார சந்தை அல்ல परमेश्वर का घर धंधा करने का घर नहीं, அது தேவனை ஆராதிக்கிற தொழுது கொள்கிற ஸ்தலமாய் वो மாற்றினார் परमेश्वर के लिए प्रार्थना करना एक पवित्र स्थल है। மார்க் எழுதின சுவிசேஷம் मार्क का किताब 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 11 अध्याय में 8वां वचन पढ़ेंगे। அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேற சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ये परमेश्वर के लोगों, நம்மை ஆண்டவராகிய இயேசு அவிதமாய் மகிமைப்படும்படியான நாட்களாய் அவைகள் காணப்பட்டன. परमेश्वर यीशु उस समय में महिमा होने के लिए सारी चीजें இந்த किया गया நாளுக்கு था। என்ன சொல்லுகிறார்கள்? आज ये दिन के लिए क्या बोलते பாம் हैं? சண்டே என்ன சொல்வாங்க? पाम संडे बोलते हैं, அம்மே குருத்தோலை நேர் என்று சொல்லுகிறார்கள். पाम संडे बोलते हैं। அம்மே அவிதமாக அதற்காக குருத்தோலையை பயன்படுத்துகிறார்கள். उसके लिए आप लोग एक खजूर की डालियां इसको प्रयोग करते हैं। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ये परमेश्वर के लोगों, நம்முடைய வாழ்க்கையில குருத்தோலை போல பரிசுத்தம் தேவை. अपने जिंदगी में एक खजूर की डालियों की तरह அதே एक போல पवित्रता चाहिए, கிறிஸ்துவின் வாசனை தேவை. वैसे इसकी तरह एक अच्छा स्मेल चाहिए। அம்மே இது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது போல நாமும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க ये வேண்டும். बहुत सारे जनों के लिए आशीर्वाद है, वैसे ही अपनी जिंदगी में आप लोग बहुत सारे लोगों के लिए आशीर्वाद बनकर रहना है। நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல अपना परमेश्वर पवित्रता रहने की நீங்களும் वजह से பரிசுத்தமாய் உங்கள் நடக்கை எல்லாவற்றையும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதம் आप भी சொல்லுகிறது. आपके रास्ते में पूरा पवित्रता बनकर हो। அவர்கள் ஓசனா ஓசனா என்று उन துதித்தார்கள். लोग ओसाना ओसाना करके गीत गाकर आनंदित कर रहे हैं। ஓசனா என்றால் என்ன அர்த்தம்? ओसाना का मतलब क्या है? ஓசனா என்றால் என்ன அர்த்தம்? ओसाना का मतलब क्या है? இப்பொழுதே ரட்சியும், अभी उतार दो, இப்பொழுதே ரட்சியும், अभी उतार दो, அம்மே இப்பொழுதே காப்பாற்றும். अभी हमें बचाओ। அவிதமாக அவர்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொன்னார்கள். उसी तरह उन्होंने दाऊद का पुत्र कुमार उसके लिए ओसाना गा रहे थे। நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை ரட்சிக்கிற தேவனாக अपने இருக்கிறார். जिंदगी परमेश्वर अपन को उठा देने के कारण, ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். परमेश्वर हमें सुरक्षित रखने के कारण, அம்மே எருசலேம் நகர வீதியிலே அவர் ஆண்டவராய் இயேசு அவிதமாய் பவனியாய் சென்ற பொழுது यीशु की चौराहे में परमेश्वर जब उधर चलते जा रहे थे, அவர்கள் எல்லாரும் ஓசனா ஓசனா என்று उन लोग பாடினார்கள். सारे लोग ओसाना ओसाना करके गीत गा रहे थे। பரிசுத்தர் பவனியிலே
பரிசுத்தர் பவனியிலே நாதா நான் ஓர் அங்கத்தினனாக காணவாஞ்சிக்கிறேன். நாதா நான் ஓர் அங்கத்தினனாக காணவாஞ்சிக்கிறேன். பரிசுத்தர் பவனியிலே பரிசுத்தர் பவனியிலே நாதா நான் ஓர் அங்கத்தினளாக காணவாஞ்சிக்கிறேன். நாதா நான் ஓர் அங்கத்தினளாக காணவாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் பவனி போகிறார்கள். आज बहुत सारे जन मलक की इकट्ठा कर अनेक ஏங்குகிறார்கள். बहुत सारे जन इच्छा कर रहे हैं இந்த நாள் நமக்கு எப்பொழுது வரும்? ये दिन अपने लिए कब आएगा? விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற பொழுது आप लोग विश्वास के साथ प्रार्थना करेंगे तो நம்முடைய சபையை ஒரு பெரிய பவனியாய் கர்த்தர் நடத்துவார். परमेश्वर अपने कलीसिया को एक बड़ा रैली करके चलाएंगे. விசுவாச கண்களினால் பார்க்க முடியாத கர்த்தர் கிருபை செய்வார். विश्वास के आंख से देखने के लिए परमेश्वर मदद करेंगे. வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. प्रकाशित के किताब पे 7वां अध्याय पे 9वां वचन पढ़ेंगे. நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலும் இருந்து வந்தும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாகவும் நிற்க கண்டேன். ஹல்லேலூயா. திரளான ஜனங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய சபையிலும் திரளான ஜனங்கள். अपने कलीसिया में बहुत अधिक भीड़ ஆமே குருத்தோலையை பிடித்துக் கொண்டு ये खजूर की डालियों को पकड़कर அடுத்தால ஒன்று சொல்லி இருக்குது. उसमें एक और लिखा है வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு. एकदम सफेद रंग का कपड़ी. என்ன அங்கிய? कौन सा रंग का? வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு एकदम सफेद रंग का ஆமே कपड़ा. சிங்காசனத்திற்கு முன்பதாக सिंहासन के सामने அவர்கள் நிற்க கண்டேன். उन लोग खड़े रहने की तरह मैं देखा था. ட்ரைனிங் பீரியட். ये यहाँ पर अपना ट्रेनिंग का समय है. அவங்களுக்கு நமக்கு நிரந்தரம். वो अपना सिंहासन अपने लिए परमानेंट है. பந்தியிலாத நம்ம வெள்ளை அங்கியை தரித்துக் கொள்வோம். इसलिए परमेश्वर के भोजन की समय तो एकदम पवित्रता எல்லாருக்கும் रखा है. ஆசைதான். बहुत से जन का इच्छा है பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். नाम का मसीह का लोगों करके बोलते हैं. அவர்கள் எவ்வளவு வெள்ளைன்னு சொல்லிமே போறாங்க. उन लोग कितना सफेद पहन कर जाते हैं. ஏ ஆத்தி अरे எல்லாரும் என்ன ஒயிட் ட்ரெஸ் கட்டிட்டு போறாங்க. क्या कितना सफेद रंग का कपड़ा पहन के गया. அவங்க கணவர் அவங்கள பார்த்து திட்ட மாட்டாரா? अरे उनका पिता उधर देख के नहीं बोलते हैं क्या? அவங்களே வெள்ளையா போகுது. अरे वही इतना सफेद रंग क्यों जाते हैं? இங்க வெள்ளையா போக इन மாட்டாங்க. लोग क्यों सफेद नहीं पहनेंगे? அவ்வளவு விதமாக கர்த்தரை உயர்த்தும்படியாக செல்கிறார்கள். सब परमेश्वर को ऊंचा करने के लिए लोग जा रहे थे. ஆடல் தான் பாடல் தான் नाच और गीत ही. அம்மே அவர்கள் கர்த்தரை ஓசனா ஓசனா என்று துதிக்கிறார்கள். परमेश्वर के लिए ओसाना ओसाना करके गीत गा रहे थे. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, देवनीय परमेश्वर के ஒரு लोगों நாளிலே பரலோகத்தின் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கின்ற பொழுது परमेश्वर के अपने यीशु के सिंहासन के सामने खड़े रहने के समय में பிடித்துக் கொண்டு நிற்க போகிறோம். उस समय में आप लोग खजूर की डालियों को ही पकड़ कर खड़े रहने वाले हैं. பிரதர் கொண்டு வருவாங்க நினைக்காதுங்க. ये भाई लेके आएगा करके मत நம்முடைய सोचना. கைகள் தான் குருத்துவாலை. अपना हाथ ஹalleluya अपने लिए खजूर की डालियां ஹalleluya है. ஹalleluya. குருத்தோலை கொண்டு வந்திருக்கீங்களா பிரதர்? आपने खजूर की डालियां ஹalleluya लेके आए क्या? ஹalleluya ஹalleluya. இப்படி பாருங்க குருத்துவாலை, இப்படி பாருங்க அது பின்புறம். ஹalleluya. ऐसा देखेंगे तो खजूर की डालियां, ऐसा देखेंगे तो பாருங்க अपने मुंह எவ்வளவு வெள்ளையா இருக்கு பாருங்க. कितना सफेद है. देखो ये वाला. பின்னால பார்த்தா கருப்பா இருக்கும். पीछे देखेंगे तो कितना काला அதே है. போல இது குருத்தோலை. वैसे ये अपने लिए खजूर की डालियां है. அவர்கள் குருத்தோலை பிடித்துக் கொண்டு उन लोग खजूर की डालियों को पकड़ कर சிங்காசனத்துக்கு முன்பதாக सिंहासन के सामने ஆமே ஆண்டவர் இது உயர்த்தினார்கள். परमेश्वर को ऊंचा किए थे. அவர்களே நாம் ஒரு அங்கத்தினராக நிற்க போகிறோம். उधर अपन लोग एक अंक की तरह खड़े ஆண்டவரே रहेंगे. நான் குருத்தோலை பிடிக்க முடியாத பாக்கியத்தை தாரும். परमेश्वर मैं भी एक खजूर की डालियां को पकड़ने के लिए मुझे मदद करो. எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கல பங்கு போடுறோம். आज मुझे नहीं मिला तुझे नहीं मिला करके अपन एक दूसरे को बात நம்முடைய करते हैं. கைகளை பரிசுத்தமான கைகள் என்று வேதம் சொல்கிறது. अपना हाथ एक पवित्रता हाथ है करके परमेश्वर का वचन लिखा है. புருஷர்கள் தங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்துங்கள் என்று पुरुष சொல்லப்பட்டிருக்கிறது. लोग अपना पवित्रता का हाथ को उठाओ करके वो लिखा है. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் दिल பாக்கியவான்கள். पे जो साफ है वो लोग बात धनी है. அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். वो लोग परमेश्वर को देखेंगे. நாம் யாவரும் ஜெபிக்க हम போகிறோம். सब प्रार्थना करेंगे. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா परमेश्वर मेरे ஆமே जिंदगी में உமக்கு பிரியமானவைகளை ஜீவிக்கும்படியாக परमेश्वर आपके प्रिया के कारण को ஆமே जीना करने நாங்கள் के लिए பரிசுத்தமாய் வாழ்த்தும்படியாக परमेश्वर हम लोग भी पवित्रता ஆண்டவரே करने के அப்படிப்பட்ட लिए கிருபைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே.
कृपा हमें दो प्रभु ஆமே, நாங்கள் ஆண்டவரை எவ்விதமாய் உயர்த்தும்படியாக परमेश्वर उसी तरह हम लोग आपके नाम को ऊंचा करने ஒன்றுக்கு के लिए ஆகாத கழுதையை தெரிந்தெடுத்தீர். आप लोग किसी भी चीज की उपयोग ना होने का एक அதை गधे को மாத்திரமாக चुनकर लिए தெரிந்து கொண்டீரே वो ஆண்டவரே. उसके लिए आपको चुनकर लिए எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் உம்மை உயர்த்த வேண்டும். परमेश्वर हमारे जिंदगी में हम आपको ऊंचा करने के लिए எங்கள் ஆண்டவரை சுமக்கிற கழுதையாய் நான் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. परमेश्वर को बोझ करने की गड्ढे की तरह அப்படிப்பட்ட हमें बढ़ाओ சாக்கியத்தை எனக்கு தாரும் उस ஆண்டவரே. तरह से एक परिस्थिति हमें दो प्रभु ஆமே, கர்த்தரை துதி, ஆமே, சுமக்கிற கழுதை, परमेश्वर की स्तुति परमेश्वर को उठाने वाला गड्ढा அவரை புகழ்கிற கழுதை, परमेश्वर की महिमा करने वाला गड्ढा ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தையை சுமக்கிற கழுதையாய் காணப்பட வேண்டும். परमेश्वर हमारे जिंदगी में आपकी वचन को उठाने वाले गड्ढा ஆண்டவரே உம்மை करो குறித்து பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். परमेश्वर आपके बारे में बात करने वाले लोग की तरह बनाओ எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரயமா நடக்கிற கழுதையாய் இருக்கணும் ஆண்டவரே. सारी स्थिति की आपकी करने को दो அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. उस तरह से एक भाग्य हमें दो प्रभु ஆண்டவரே நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்கப்பா. परमेश्वर आप जो सोचते हो जो इच्छा आपकी हो ஆண்டவரே पवित्रता में உம்முடைய दो பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்கப்பா. परमेश्वर आप पवित्रता में दो प्रभु உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் கூடி வந்த பிள்ளைகள் அனைவரோடு கூட நசராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோடு வழிநடத்தி காப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.